இது சுவாமி மலையில் இண்டர்கோஸ் ஹோட்டல்ஸ். இதுதான் என்ட்ரி. இங்கே பாருங்கள், இப்போ தான் உள்ளே போகிறோம். இது ஒரு பெரிய கேட் இருக்குது. 2 சைடும் வந்து ஃபுல்லாக மரம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹெரிட்டேஜ் ஹோட்டல்னு சொல்கிறாங்க. நிறையா ரிவ்யூஸ் பார்த்து தான் ஆக்சுவலி நானே இப்போ வந்திருக்கோம். பாருங்கள், கோயில் மாதிரி இருக்குது உள்ளே போகிற இடத்துலையே. ப்ளீஸ் டோன்ட் ஹார்ன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் உள்ளே போய். You have arrived. இங்கே பாருங்கள், இதுதான் ரிசப்ஷன் போல். போய் பார்க்கலாம். இங்கே உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல வந்து க்யூரியோ ஷாப் அப்படின்னு வச்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் பீசஸ்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் விண்டேஜ் கார்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே தான் ரிசப்ஷன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஒரு சூப்பராக ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க. ஜோடி பிள்ளையாரா, 2மே பிள்ளையார் தான். பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது இந்த ஹோட்டலு. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து கோட்டு, அப்புறம் வந்து காஃபு அதெல்லாம் வச்சுருக்காங்க. கோயில் தான் இது ஆக்சுவலி. இங்கே இருக்குது ஸ்விம்மிங் பூல். இதுதான் ஸ்விம்மிங் பூலு. ரொம்ப பெரிய பூல் இல்லை, பட் ரொம்ப க்ளீனாக நீட்டாக சின்னதாக இருக்குது பூலு. யஷ்வினுக்கு வந்தோடனே இந்த ஆட்டுக்குட்டிலாம் பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இங்கே பாருங்கள், முருகர் வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கோயில் மாதிரியே தான் ஆக்சுவலி இருக்குது. பட் ரூம்ஸு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். அது ஏற்கனவே சாப்பிட்டுட்ருக்கு. யஷ்வின் வந்து அதுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு காஃபுக்கு கொடுத்துட்ருக்கான். ரொம்ப க்யூட்டாக அதுவுமே இருக்குது ஆக்சுவலி. கோட் சைஸில் தான் இருக்குது இந்த காஃபுமே. ரொம்ப ஆக்டிவாக துருன்னு சூப்பராக இருக்குது. இவங்க இந்த மாதிரி தான் இங்கே இன்வைட் பண்ணுறாங்க எல்லாரையுமே. உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்குது. ஒரு கோயிலுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்குமோ அவ்வளோ டிவைனாக இருக்குது. இது ஹோட்டல் தான் நம்ம, ஆனால் உள்ளே செப்பல் போட்டு வரமேன்ற அளவுக்கு நமக்கு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த பிளேஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ செக்இன் பண்ணிட்டு நம்ம ரூம் பார்க்கலாம். வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. இப்போ ரூம் டூர் பார்க்கலாம். உள்ளே போனோன்னே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆனோடனே வந்து இங்கே வந்து ஒரு மிரர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து நம்ம உட்கார்ந்துக்கிறதுக்காக ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. ரைட் சைடு வந்து நம்மளோட ரூம் இருக்குது. இங்கே பாருங்களேன், உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. இங்கே டான்ஜூர் பெயிண்டிங் வச்சுருக்காங்க. நம்மளோட ஹெரிட்டேஜ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த காலத்துலலாம் எப்படி இருக்கும் அந்த செட்டப் போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸு, இந்த சேர்லாம் தாத்தா பாட்டிஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாடலில் இருக்குது. இந்த கிளாக் பாருங்களேன், இது உண்மையாகவே வாவாக ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நம்ம காட்டும் போது நம்மளோட போன ஜென்ரேஷன் வச்சுருந்தாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிரர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு டேபிளும் சேரும் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே வந்து டிவி இருக்குது. இந்த பெயிண்டிங் இருக்குது. ஏசி வேணுன்றதுக்காக இங்கே ஏசி போட்டிருக்காங்க. ஸ்விட்சஸ்லாம் பாருங்களேன், இந்த ஸ்விட்செல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஸ்விட்ச் இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஸ்விட்சஸ் வச்சுருக்காங்க. இந்த லேட்ச் பாருங்களேன், இந்த லேட்ச் வந்து நம்ம கிராமத்துலலாம் இந்த மாதிரி வில்லேஜ்லலாம் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு பால்கனி ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு திண்ணை போட்டிருக்காங்க. இந்த திண்ணையில் உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரீ இருக்குது. இந்த திண்ணையே நல்லா ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த திண்ணை மேலே இங்கே ஒரே ஒரு கோகோனட் ட்ரீ இருக்குது. எல்லா ரூமுக்கும் ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதான் அது. ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு வந்து நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். இங்கே வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதான் ரெஸ்ட் ரூம். இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போனோன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷனும் இங்கே வந்து ஒரு மிரரும் இருக்குது.
சோப் ஸ்டாண்ட் அதெல்லாம் டவல் போடுற இடம். இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வச்சுருக்காங்க. இது மட்டும் அந்த காலத்தில் மாதிரி வச்சா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் லேட்டஸ்ட்டான மாடலில் வெஸ்டர்ன் கிளாசெட் மட்டும் வச்சுருக்காங்க. சின்ன பார்ட்டிஷன் இருக்குது, பாத்ரூம் தனியாக, இது தனியாக. நீட்டாக இருக்குது ஆக்சுவலி. இங்கே பாருங்களேன், ஒரு பெல் வச்சுருக்காங்க அடிக்கிறதுக்காக. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இந்த சைடில் ஃபியூ ரூம்ஸ் இருக்குது. அது வந்து இந்த மோட்டர் ரூம் அப்படின்னு பம்ப் செட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த பம்ப் செட் ரூம்ஸு. இங்கே வந்து கீழே வந்து காவேரி வாட்டர் வந்து போயிட்டுருக்கு. அந்த பம்ப் செட் வந்து போட்டாங்கன்னா இங்கே வந்து கிட்ஸ் வந்து குளிச்சிக்கலாம், எல்லாருமே பெரியவங்களும் குளிச்சிக்கலாம். அது வந்து போர் வாட்டராக பயங்கர பியூராக நல்லா இருந்துச்சு வாட்டரு. காவேரி வாட்டர்னால நல்லா இருந்தது. கீழே போகிறதும் போர் வாட்டருமே குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆஃப் ரூம்ஸு. அங்கே பாருங்க, மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில், சென்ட்ரல் ப்ரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது ஃபேமிலி பம்ப் செட் பாத். பீகாக்ஸ் இங்கேயும் வருது. இதுதான் பம்ப் செட்டு. இந்த பம்ப் செட்லேருந்து வர வாட்டர் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்தது. வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம நிற்போம்ல, அந்த மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இது வந்து பேலஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே வந்து பேலஸ் டைப் ஆஃப் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்களா, உள்ளே வந்து ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்குது டிசைனிங்லாம். நல்ல ஹெரிட்டேஜ்னால சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சேர்ஸு, லிஃப்ட், ஆக்சுவலி லிஃப்ட்டு. இங்கே ஃபியூ ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ரூம்ஸ் இருக்குது. மேலெல்லாமும் ரூம்ஸ் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் ரூம்ஸ். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, மோட்டர் ஸ்விம்மிங் பூல் ரூமு அந்த மாதிரிலாம். அதில் இது வந்து பேலஸ் டைப் ஆஃப் ரூம்ஸ். இங்கே உள்ளே வந்து சூட் மாதிரி ஆக்சுவலி இருக்குது 2-3 ரூம்ஸு. அதோட காட்டெல்லாம் குயின்ஸ்லாம் படுப்பாங்க, அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் வந்து லன்ச்சு சர்வ் பண்ணுறாங்க. பஃபே லன்ச் இருக்குது ஆக்சுவலி. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் நம்ம ரூமில் இருந்தே வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், அவங்க சர்வ் பண்ணுவாங்க. ரூம்லேயே ஏசியில் உட்காந்து சாப்பிட்லாம். பட் இப்படி இந்த நேச்சரில் உட்காந்து சாப்பிட்ணும், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா நம்ம வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பஃபேயில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்மண்ட் ஆரஞ்ச் சூப் வச்சுருந்தாங்க. அப்புறம் கர்ட் வடை இருந்தது, ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருந்தது கர்ட் வடை. சப்பாத்தி, தால் ஃப்ரை இருந்தது. கீரை பொரியல், வாழைக்காய் வறுவல், சௌச்சௌ கூட்டு, ரைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாம்பார், புளி குழம்பு, ரசம், எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு, கர்டு வச்சுருந்தாங்க. ஆனியன் பக்கோடா, ஸ்வீட் போண்டா, அப்பளம், பாயாசம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பழைய சோறுன்னு சொல்லிட்டு, அதான் ஃபர்மெண்டட் ரைஸும் வச்சுருந்தாங்க. ஃபர்மெண்டட் ரைஸோட ஆனியன் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் வந்து ஓரளவுக்கு சூப்பரான டெப்த்தில் தான் இருந்தது. இது வந்து யஷ்வின் வந்து ஸ்விம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டான், நல்லா பண்ணான். பட் இது குளம் கோயிலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கோயில் குளம் மாதிரியே இந்த ஸ்விம்மிங் பூல் பில்ட் பண்ணியிருந்தாங்க. 4.5 to 5 feet இருந்தது. ஓரளவுக்கு பெரியவங்களுமே நல்லா டைவ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. குட் ஜாப் இருந்துச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இண்டேக்கோ சுவாமிமலையில் இருக்கோம். இங்கே வந்து நைட் வியூ இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு ரூமும் ரொம்ப ஹெரிட்டேஜாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து உள்ளேயே பம்ப் செட் இருக்க மாதிரி, இன்னொன்றில் வந்து உள்ளே பூல் இருக்க மாதிரி, அந்த மாதிரி வந்து இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் காமிக்கிறேன் எல்லாமே. இங்கே வந்து ட்ராம்ப்ளின் வச்சுருக்காங்க, டர்க்கி இருக்குது, பீகாக்ஸ் இருக்குது. ட்ராம்ப்ளின் வந்து பிலோ ஏஜ் குரூப் 10க்கு வச்சுருக்காங்க. இப்போ நைட்னால யாரையும் காணோம், கிட்ஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடி எல்லோரும் இங்கே விளையாடிட்டு இருந்தாங்க.
இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹெரிட்டேஜ் திங்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாகவும் பெருசு பெருசாகவும் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ரவிவர்மா பெயிண்டிங் வந்து 35 crores தான். நிறையா திங்ஸ் வந்து க்ரோர்ஸ் கணக்கில் இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம் ஒன்றுன்னா. இங்கே வந்து இங்கே மேலே ஃபியூ ரூம்ஸ் இருக்குது. இது வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குது. வெளியில் அழகாக ஒரு எலிஃபண்ட் இருக்குது, ஸ்டாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஊஞ்சல் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு சிவனும் ஒரு நந்தியும் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, சிவனோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஃபேஸே இருக்க மாதிரி இன்கார்னேட் பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க ஃபேஸ் இருக்க மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேலஸ் பில்டிங்காக. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ்ஸு, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. பேலஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி. இங்கே வந்து ஒரு பெரிய லான் இருக்குது. இங்கே வந்து இங்கே ஒரு ஃபியூ ரூம்ஸ் இருக்குது. மியூசியம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா விஷயங்கள் இங்கே வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஓல்டான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதாவது நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் கூட இந்த மாதிரி சில பெயிண்டிங்ஸ் இதில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. நானே ஆக்சுவலி என்னோடய தாத்தாவோட அப்பா வீட்டில் இருந்த பெயிண்டிங்கெல்லாம் வந்து அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளே இருந்து இருக்கும் இல்லையா, அதில் வந்து இங்கே இருக்கிற பெயிண்டிங்கில் ஃபியூ பெயிண்டிங்ஸ் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. பாருங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த சரஸ்வதி பெயிண்டிங் கூட எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. என் பாட்டி வீட்டில் நான் பார்த்தது. உங்களில் நிறையா பேருக்கு இதே மாதிரி மெமரிஸ் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது இருக்கும். இங்கே வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ரிசப்ஷனுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா, நம்ம உள்ளே வந்தப்போ நம்மளை இன்வைட் பண்ணாங்களே, அந்த ஸ்பேஸ் தான் இங்கே இருக்குது. பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபேனு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பிள்ளையாரும் வரலட்சுமி நோம்பு வரதுனால வரலட்சுமியும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஹெரிட்டேஜ்க்காக எல்லா ஓல்டு திங்ஸும் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம், இந்த சேர்ஸு இதெல்லாம் பாருங்களேன், பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலி நிறைய விஷயங்கள். பாருங்கள், ஃபேன்ஸ் எல்லாம் எப்போ ஆரம்பிச்சது, அதெல்லாம் அயன் பாக்ஸஸ்ஸு, அதோட இவல்யூஷன் எப்படி அயன் பாக்ஸ் வந்து எப்படி ஒன்றுனா எது மாறுச்சு, அதெல்லாம் இதில் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பெயிண்டிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங். இது வந்து ரவிவர்மா வந்து ட்ரா பண்ணது. இது அவுட் சைடில் வந்து ஒரு கம்பி போட்டு மறைச்சிருக்காங்க. அது எதுனா, சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜெயிலில் இருந்தப்போ இந்த கம்பிக்குள்ளே தான் இருந்தார். இந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த ஓனருக்கு ரொம்ப பிடிக்கிறனால அந்த ஜெயில் கம்பி எடுத்து இந்த ரவிவர்மா பெயிண்டிங்கை வந்து அவர் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆக்சுவல் பெயிண்டிங் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்குது. பட் அது வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றதுனால எக்ஸாக்டாக அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து முன்னாடி வச்சு அதை வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் திஸ் இது வந்து 35 crores சொன்னாங்க. கண்டிப்பாக அன்பிலீவபுளாக இருந்தது. ஃபேன் வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தது, எப்படிலாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இருந்தது அப்படின்ற இன்ஃபர்மேஷனுக்காக எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வெளியிலலாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்றத விட இந்த ரிசார்ட்குள்ளேயே நமக்கு மோர் தென் 2 days ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. ஸோ சுவாமிமலைக்கு வந்தீங்கன்னா முருகர் கோயில் பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து ஒரு 2 days எடுத்துகிட்டு பொறுமையாக பார்க்கலாம். அவ்வளோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது வீடியோவில் கவர் பண்ணவே முடியாது, ஜஸ்ட்டு கவர் தான் பண்ண முடியும். ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏதோ ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியடில் அவங்கெல்லாம் யூஸ் பண்ண வாக்கிங் ஸ்டிக்ஸு அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது ட்ராம்ப்ளினில் விளையாடிட்டு இருக்காங்களா அந்த ஏரியா. இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கார்ட்டு நிற்குது. நம்ம இங்கே அங்கங்கே தின்ன மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அங்கே உட்காந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்களா சென்ட்ரல் பிரசன்ட் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நேதாஜி வந்து உட்காந்து ஜெயிலில் இருந்தப்போ இந்த சேர் தான் யூஸ் பண்ணியிருந்தாராம், அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க.
ஃபுல்லாக ட்ரீஸ் தான். வெளில அடிக்கிற வெயில் இங்கே உள்ளே சுத்தமாக தெரியவே இல்லை. ரிசப்ஷனில் இந்த பல்லாங்குழி வச்சுருந்தாங்க. நம்ம செக் அவுட் பண்ணுற டயத்தில் இது விளையாடலான்னு சொல்லிட்டு யஷ்வின் இது என்னன்னு கேட்டான். பல்லாங்குழின்னு சொன்னோம். அப்புறம் இது எப்படி விளையாடுறதுன்னு எங்களுக்கே ஆக்சுவலி மறந்துடுச்சு. கூகுள் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்தோம். அவங்க அப்பாவும் அவனும் விளையாடிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கால கிட்ஸுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பல்லாங்குழின்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நம்ம கூட்டிகிட்டு போனால் நம்ம யூஸ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த ரிசார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டே வைஸும் நல்லா இருந்தது. ஃபுட் வைஸும் நல்லா இருந்தது. நேச்சரோட ரிலேட் ஆன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இங்கே. கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட கிட்ஸை கூட்டிகிட்டு இங்கே போகலாம். அவங்களும் ரொம்ப ஓல்டாக இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போகலாம். ஓல்டாக இருக்கிற பீப்புளுக்கு உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா சைடுமே ப்ரான்ஸில் எல்லா குட்டி குட்டியிலேருந்து பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் வரைக்கும் எல்லா சைட்லேயும் வச்சுருந்தாங்க. ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஃபுட்டுலேருந்து எவ்ரிதிங் வாஸ் குட். வேர்த் ஸ்பெண்டிங், வேர்த் ஸ்டேயிங். தேங்க்யூ.